தானியல் என்ன ரொம்ப திறமைசாலியாக இருந்ததுனால ராஜா அந்த நாட்டுக்கே அதிபதியாக வச்சிடுறாரு. அது பிடிக்காம சில பேர் சேர்ந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற யாரும் வேறு கடவுளை வணங்காமல் உங்களை மட்டும் வணங்கணுங்கிற சட்டத்தை போடுங்கன்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. நம்ம தானியல் என்ன 3 வேளையும் சாப்பிட்றாரோ இல்லையோ 3 வேளையும் தவறாமல் ப்ரே பண்ணிடுவார். அன்னைக்கும் பண்ணிட்டாரு. அதனால சிங்கங்கள் இருக்கிற சிங்க குகையில் தானியல் அண்ணாவை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த உபத்திரவ சூழ்நிலையிலையும் நான் ஏசப்பா வணங்க மாட்டேன் அப்படின்னு தானியல் அண்ணன் சொல்லவே இல்லைங்க. ஏசப்பா தானியல் அண்ணா கூட இருந்ததுனால சிங்கங்கள் எல்லாம் தங்கங்களாக நடந்துக்குச்சிங்க. தானியல் அண்ணா கிட்டையே வரலன்னா பார்த்துக்கோங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அநேக உபத்திரவம் உங்களுக்கு வருதுன்னு சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. உங்களை எதிர்த்து வரும் சிங்கக்குட்டிகள் எல்லாம் உங்கள் விட்டு பூனை குட்டிகளாக மாறிடுங்க.